காஃபி டீ போடுற டைமுக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக பொரிய விடுங்க, கலர் மாறாமல். இதை வந்து நம்ம 2-3 பேட்சாக பொரித்து எடுத்துக்கலாம். 1 கப் ஜவ்வரிசியை இதை வந்து எண்ணெயிலேருந்து வடிகட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். அப்புறமா 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். லேசவுனாலும் சரி, கெட்டியான அவல்னாலும் சரி, அதையும் 2-3 பேட்சாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. அவல் வந்து உடனே பொரிஞ்சு வந்துடும். அதையும் நம்ம எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 10-15 முந்திரி, உங்களுக்கு விருப்பப்பட்டால் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் வேர்க்கடலை இன்றைக்கி சேர்க்கல. முந்திரியையும் வறுத்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 10-15 பாதாம், நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான் நட்ஸு. எதுவுமே இல்லாட்டா வெறும் வேர்க்கடலை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் முந்திரி பாதாம் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கூடு பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பூண்டை வந்து தோலோடு தட்டி எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா சுத்தமாக வழிஞ்சிருச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மிக்சர். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.